ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து பல்லாவரம் சந்தையிலேருந்து விசிஆர் வாங்குறீங்க. ஓகே, ஸோ அப்படி வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிப் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கன்வே பண்ணலான்ட்டு. ஸோ இந்த செட்டு வந்து நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வாங்கினோம். இது வந்து ஒரு நண்பர் வந்து ஸ்பேர் பார்ட்ஸுக்கு இந்த மாடல் வந்து வாங்கி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த மாடல் வந்து நான் வாங்கினேன். கொஞ்சம் சீப் ப்ரைஸுக்கு தான் வாங்கினேன் நான். ஓகே, ஸோ எப்போவுமே இந்த மாதிரி மாடல் நீங்கள் வாங்குறீங்க, அதாவது எஸ்பெஷலி நேஷ்னல் செட்டு, கொஞ்சம் விண்டேஜ் டைப் வாங்குறீங்க அப்படின்னா சில ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வாங்கின உடனே இதை பவர் ஆன் பண்ணாதீங்க. இதில் வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். அது என்னன்றதை நான் இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை நான் வந்து வாங்கிட்டு வந்து இன்னும் பவர் ஆன் பண்ணலை. நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே தயவு செஞ்சு இந்த கேபினட் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இன்டீரியர் கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஓகே, அண்ட் அடுத்து மெயினாக செக் பண்ண வேண்டியது இதோட பவர் சப்ளை யூனிட் வந்து எந்த மாதிரி டைப்புன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி சிலது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் டைப் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு டெடிகேட்டட் டிரான்ஸ்ஃபார்மரும் ப்ளஸ் வோல்டேஜ் கன்வெர்ட்டர்ஸும் இருக்கும். செகண்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் பவர் சப்ளை. ஓகே, ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டைப் கிடையாது. ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் டைப் கிடையாது. இது வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் டைப் தான், ஆனால் டிஸ்க்ரீட்டாக இருக்கும். ஓகே, தனி ஒரு பவர் மாடியூலாக இருக்கும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்னா அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளேயே வந்து இன்டெகிரேட் ஆகி வரும். ஸோ நீங்கள் நிறைய அந்த சோனி செட்லாம் பார்ப்பீங்க, காமன் போர்டு தான் இருக்கும், மதர் போர்டு மாதிரி இருக்கும். அதில் சைடில் வந்து பவர் சப்ளை காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எஸ்எம்பிஎஸ் காம்பனன்ட்ஸ். அது வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் மோஸ்ட் டேஞ்சரஸ் செட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்க்ரீட் செட்டு தான். ஓகே, ஸோ இதில் தான் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியும். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் செட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ நம்ம வோல்டேஜ் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் தாங்கும். ஓகே, பட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். பட் இந்த மாதிரி செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இதில் வந்து மெயினாக வந்து 2 ஐசி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டென்ட் தெரியுதுல்ல, ஸோ இதுக்கு அந்த பக்கம் வந்து எஸ்டிஆர்னு சொல்லி ஒரு ஐசி இருக்கும். ஓகே, அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்டிகேன்னு ஒரு ஐசி இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 மெயின் ஐசியும் வந்து சப்போஸ் போயிருச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு வாங்கிறது சோர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், ப்ளஸ் ரொம்ப காஸ்ட்லியும் கூட. அதுக்கு நீங்கள் வந்து இந்த செட்டு வாங்காமலே இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பவர் சப்ளை மாடியில் வந்து நீங்கள் தனியாக எடுக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபியூஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. இது ஃபியூஸ் வந்து ப்ளோ அவுட் ஆகிருக்கு, அதாவது ஃபியூஸ் வந்து போயிருச்சு அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த செட்டில் வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ உள்ளுக்குள்ளே ஏதாவது காம்பனன்ட் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா, அதாவது எஸ்டிஆரோ எஸ்டிகேவோ ஃபெயிலியர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஃபியூஸ் ப்ளோ ஆகிடும். நீங்கள் எத்தனை தடவை ஃபியூஸ் மாற்றி போட்டு ஆன் பண்ணாலும் ப்ளோ ஆகிடும். ஸோ ஃபியூஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த பவர் சப்ளை நம்பலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்னன்னு சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழட்டி எடுக்கணும். அது எப்படி கழட்டி எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஸோ நீங்கள் கழட்டுறதுக்கு முன்னாடி இதில் ஒன்று முக்கியமாக நோட் பண்ணோம். இந்த ஸ்க்ரூஸ் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ வந்து கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஸ்க்ரூஸ். ஸோ இதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எர்த் சப்போர்ட்டட், அதாவது இது வழியாக வந்து எர்த்து டெர்மினேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலரில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம மாற்றி போடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த கலர் என்ன ஸ்க்ரூ இருக்கோ அதை அப்படியே கழட்டிட்டு அதே மாதிரியே திரும்ப நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து அந்த சர்க்யூட்ரியில் உள்ள எர்த்து வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழட்டலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேருந்து ஒரு எர்த்து சப்ளை வந்து இந்த பக்கம் வருது. ஓகே, அண்டு இதுக்கப்புறம் வந்து பின்னாடி 2 ஸ்க்ரூ வரும், அதை நான் கழட்டுறேன். நான் மேபி உங்களுக்கு வீடியோவில் தெரியாமல் இருக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் இதுதான் வந்து இந்த மெயின் போர்டிலேருந்து, அதாவது பவர் சப்ளை வந்து மெயின் போர்டுக்கு போகிறதுக்கான கனெக்டர், இதையும் வந்து நான் கழட்டிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஸ்க்ரூ எல்லாம் கழட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஈஸியாக கழட்டிடலாம்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாடியூல் வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், இதில் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும். என்ன ரீசன்னா, இதோட வென்டிலேஷன் வந்து கொஞ்சம் புவராகவே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக சூடாகும்போது உங்களுக்கு வந்து காற்று இந்த பக்கம் தான், காற்றோ சரி வார்ம் ஏர் வந்து இந்த டைரக்ஷனில் தான் போகும். பட் இதோட கேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து கேஸு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர்ஸ் எதுவும் கிடையாது, கேப்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் நிறைய செட்டில் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி கேப்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வழியாக வந்து உங்களுக்கு சூடு காற்று வெளியே போகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ என்ன ஆகுனா, இதில் வந்து ஹீட் வந்து உள்ளுக்குள்ளேயே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதனாலே நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து வீக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பவர் சப்ளை மாடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு டக்குன்னு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும். நான் இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஷீல்டு கொடுத்துருப்பாங்க, மெட்டல் ஷீல்டு. இது வந்து நம்ம அப்படியே கழட்டி இது பண்ணலாம், கழட்டி எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெட்டல் ஷீல்டை வந்து நம்ம கழட்டிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீல்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது கூட அதையும் வந்து நம்ம கழட்டிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து இதில் உங்களுக்கு க்ளீனாக தெரியுது. இது வந்து மேபி ஷார்ட் ஆகிருக்கலாம், இல்லாட்டி வாட்டர் டேமேஜ் இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பராக அசஸ் பண்ணாமல் பவர் சப்ளை கொடுக்கக்கூடாது. ஓகே, சப்ளை கொடுத்தோன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு மைனர் ஃபால்ட் இருந்தால் கூட அது பெரிய ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து நான் சொன்ன STK-IC. ஓகே, அண்ட் இந்த டென்ட் இதுக்கு பின்னாடி வரும். இது வந்து கழட்ட முடியாது இப்போதைக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து STRன்னு சொல்லி ஒரு ஐசி வரும். ஸோ இந்த ஐசியோட பின்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ஸோ மெயினாக வந்து இந்த 2 ஐசி தான். இங்கே ஒரு 5 பின் தெரியும், இங்கே வந்து இந்த இது இருக்குல்ல ஐசி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது ரெண்டையும் வந்து மெயினாக பார்த்துக்கணும், ஏன்னா இதுதான் மேஜர் காஸ்ட் உள்ள காம்பனண்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, நான் ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன் நான், என்னன்றதை அந்த டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு நினச்ச என்ன வந்து டெக்னீஷியன் நினச்சிடாதீங்க. நான் வந்து ஒருத்தருக்கு இன்னொரு டெக்னீஷியன் கிட்ட வந்து இந்த ஐடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் வந்து இந்த டிப்ஸ் கொடுத்தாரு. சரி, ஓகே, நம்ம மக்களுக்கும் சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பலவாறு சந்தையிலேருந்து இந்த மாதிரி VCR வாங்குறீங்க, வாங்கிட்டு தெரியாதனமாக ஆன் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய டேமேஜில் கொண்டு போய் விட்டு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாமல் இது பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் போட்டுருங்க. ஓகே, ஸோ கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு நீங்கள் மெயினாக வந்து இதில் வந்து 5 பின் வரும் இந்த STR-ICயில். ஓகே, ஸோ மேலே வந்து 3, கீழே 2 இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பின்னில் மல்டிமீட்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மற்ற எல்லா பின்லையும் தொடுங்க. ஏதாவது ஒரு பின்னில் மட்டும்தான் கண்டினியூட்டி இருக்கணும். மற்ற 4 பின்லையும் வந்து, அதாவது 3 பின்னில் வந்துட்டு சவுண்டு வரக்கூடாது, பீப் வரக்கூடாது. ஒரே ஒரு இதில் மட்டும்தான் பீப் வரணும், பஸ்ஸர் வரணும். இது வந்து இந்த டெர்மினல் வந்து சில டைம் இதாக இருக்கும், கரோடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தேய்ச்சிட்டு நம்ம வந்து வச்சு பார்க்கணும். ஸோ இதில் வந்து கண்டினியூட்டி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னும் செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னுக்கும் கண்டினியூட்டி இருக்குது. அதுக்கு அடுத்ததில் வச்சு பார்க்கலாம். ஸோ அடுத்த பின்னில் கண்டினியூட்டி இல்லை. தேர்ட் பின்னில் லைட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் காட்டுது, ஆனால் கண்டினியூட்டி ஃபுல்லாக இருக்க மாதிரி வரல, பீப் வரல நம்மளுக்கு. அதே மாதிரி பாட்டமில் உள்ளது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீப் வரல. இதுக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்குது. ஸோ இது வந்து அப்போ STR வந்து நம்மளுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக இது பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம உடனே ஆன் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது ஷார்ட் பர்ன் இருக்கான்றதை பார்க்கணும். நம்ம எடுத்த உடனே ஓப்பன் பண்ணி இதை வந்து நம்ம ஃபஸ்ட் இந்த போர்டை வந்து தரவாக செக் பண்ணிக்கணும். ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருக்காண்டு. இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாட்டர் டேமேஜ் இருக்கிறது தெரியுது. ஸோ இது டோட்டல் ரிஸ்க் இருக்குது. நம்ம மெயினாக வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐசியும் இந்த ஐசி நான் செக் பண்ணுறது நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் போடுறேன், ஷார்ட்ஸில் போடுறேன்.
மெயினாக வந்து இந்த ஐசி போயிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எஸ்டிக்கு கூட நம்ம அப்படி இப்படி வந்து கிடச்சிரும். பட் எஸ்டிஆர் ஐசி வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ இந்த ஐசி வந்து நல்ல கண்டிஷன்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு, ஸோ கண்டிஷனாக இருக்குன்னா சேஃபு, அதை வச்சுட்டு ஏதாவது ஒரு இந்த பவர் சப்ளை ரிப்பேர் பண்ணுற யார்கிட்டயாவது வந்து கொடுத்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிஸ்க் எடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன வேணும் நடக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வாட்டர் டேமேஜ் அங்கங்கே இருந்ததுன்னா திரும்ப பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. பட் இந்த அளவுக்கு இருந்ததுனாவே நம்ம வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிடலாம். பட் இது போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து பண்ண வேண்டியது இதை அப்படியே மூடி வச்சு திரும்ப சந்தையில் கொண்டு போய் போடுங்க, இல்லை ஸ்கிராப் கடையில் போடுங்க, இல்லை இந்த ஹெட்டு இந்த யூனிட்லாம் வந்து ரீபர்பஸ் பண்ண முடியும்னா எடுத்து ஸ்பேர் பார்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த செட்டில் உள்ள ரிஸ்க். நம்ம வாங்குறது வந்து ஈஸியாக வாங்கிடுவோம், பட் அதுக்கப்புறம் தலைவலி இருக்குது தெரியுமா, ரிப்பேர் பண்ணுறது, அதுதான் பெரிய கஷ்டம். ஸோ இந்த பவர் சப்ளை தாண்டி இது பவர் சப்ளை ஃபிக்ஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் போர்டில் ஏதாவது கெப்பாசிட்டர் ஃபால்ட் இருந்தால் வீடியோ அவுட்புட் சரியாக வராது, ஹெட்டில் ஃபால்ட் இருந்தாலும் ட்ராக்கிங் சரியாக இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ எப்போவுமே விசிஆர் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. என்ன கேட்டிங்கன்னா பெட்டர் வந்து யாராவது வச்சு சேல் பண்ணுறாங்களே ஒர்க்கிங் கண்டிஷனில் அதை வாங்குங்க. ஃபஸ்ட்டு வாங்குறது வந்து அந்த மாதிரி வாங்குங்க. அதுக்கப்புறம் ஸ்பேருக்கு வேணால் இந்த மாதிரி சந்தையிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்த வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி வீடியோவில் இந்த பெட் டைப் டேப் ரெக்கார்டரை வந்து நம்ம ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். இதில் எடுத்த உடனே வந்து ஒரு சில சத்தம்லாம் கேட்குது பாருங்க. ஸோ கண்டிப்பாக இது ஓடாது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ பார்த்துருங்க. டேப் கண்ட்ரோல்ஸ், கேசட் ஆல்ரெடி யாரோ போட்டு வச்சுருக்காங்க, எரேஸ் ஹெட், ப்ளே ஹெட், பிஞ்ச் ரோலர், கேப்ஸ்டன், டேப் கவுண்டர், கண்ட்ரோல்ஸ், மைக், லிவர், ஹேண்டில், DC 6 volt, மைக், ரிமோட், ஹெட்ஃபோன், வால்யூம். இந்த பக்கம் எதுவும் இல்லை, அவ்வளோதான். பேட்டரி கம்பார்ட்மெண்ட், 4 AA பேட்டரிஸ். மாடல் டீட்டெயில்ஸ், RCA, மாடல் நம்பர் RP3503A, battery operated cassette recorder. So 6 volt battery. Okay, just a size comparison. இது வந்து நம்ம கிட்ட முன்னாடி இருந்த ஒரு பெட் டைப். இதே அதையும் கம்பேர் பண்ணி பாருங்க சைஸ். ஓகே ஃபைன், நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இதை என்ன ப்ராப்ளம்ன்றதை செக் பண்ணலாம். ஓகே, ஏதோ ஒரு லிவர் வெளியே வந்து கிடக்குது. இன்னொரு ஐட்டம் வெளியே வந்திருக்கு. ஸோ இது என்ன இஷ்யூன்னு தெரியல.
உடஞ்சி வந்துருச்சு. பெல்ட் கண்டிஷன் ஓரளவுக்கு ஓகே தான். கற்பாம்பூச்சி எங்கே வரும் தெரியலையே. இந்த 2 ஐட்டமும் இது கரெக்டு. இது மேபி கேப்பாக இருக்கலாம். சூப்பருங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம எதாவது ஆல்ட்ரு பண்ணி ஆகணும்.
ஏதோ ஒரு கம்பி வளைச்சி தான் போட்டு பார்க்கணும். பட் இப்போதைக்கு அப்படியே வச்சு மாட்டிடலாம். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று உள்ளே உருண்டுட்டு கிடந்ததுன்னு பார்த்தேன். அது ஆக்சுவலாக இந்த பாஸ் இது தான் பிரேக் ஆகிருக்கு. மற்றபடி உள்ள பெல்ட்டு சேஞ்ச் பண்ணுற அவசியம் இப்போதைக்கு தேவைப்படாது. ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை மாட்டிட்டு வேறு எதுவும் டேமேஜ் பண்ணாமல் இப்போதைக்கு மாட்டிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஒரு பேட்ரி எலிமினேட்டர் இருக்குது, அதோட டெர்மினல்ஸ். ஸோ இதை வந்து டைரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்குறேன். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த பேட்ரி எலிமினேட்டர் அப்பப்போ வந்து கோளாறு ஓடுதா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கேசட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கேசட்டில் தான் இருக்கான்னு தெரியல. என்ன கேசட்னே தெரியல. வேறு கேசட் போட்டு பார்க்கலாம். வால்யூம் வரல. ஓகே, வால்யூம் வரல, என்னன்னு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது இதில். என்னென்னா, இந்த சைடு ஏதோ கெப்பாசிட்டர் வந்து ஃபால்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு கட் ஆகிருச்சு. நம்ம வந்து இது
பார்த்தீங்களா, இது ஷார்ட் பண்ணும்போது சவுண்டு வருது, கொஞ்சம் நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் போயிடுது. பார்த்தீங்களா, அதை தொட்டால் ஓட ஆரம்பிக்குது, கொஞ்ச நேரம் கழித்து கட் ஆகிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போ வந்து ஓடுது. இப்போ மேட்ரு என்னென்னா, இந்த அடாப்டர் வந்து நம்மகிட்ட இருக்க ஒரு 5 வோல்ட் இது எலிமினேட்டர் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று இருந்தது, பட் அடாப்டரோட விட்த்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கேஸ் போட்டுட்டு போட்டால் இதாகலை. இப்போ நான் வெளியே இருந்து போடுறேன் பாருங்கள். இது வந்து உள்ளே ஃபுல்லாக போகணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த இது வந்து உள்ளே ஃபுல்லாக போகணும். போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து ப்ளே ஆகுது. இருங்க, ஆன் பண்ணல. ஸோ இப்போ என்னன்னு தெரியல, அதுவே வந்து ஒர்க் ஆகுது. மேபி கெப்பாசிட்டர் இதெல்லாம் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஆக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகுது. பட் என்னென்னா, கேஸ் க்ளோஸ் பண்ணுனா இந்த பின் வந்து உள்ளே சரியாக சாக்கெட்டு உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இது 5 வோல்ட் ஏதாவது ஷாப்பில் தான் பார்த்து வாங்கணும், கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு வந்து ஆன் பண்ணால் சூப்பராக ஓடுது. பேட்ரி வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது, பேட்ரி போர்ஷன். ஏன்னா இது எல்லாமே வந்து கரோட் ஆயிடுச்சு. நம்ம கம்பியை தான் போட்டு தான் இது பண்ணணும். அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பேட்ரி போட்டு தான் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த இதை மட்டும் 5 வோல்ட் அடாப்டர் மட்டும் ஒன்று நல்லது வாங்கிட்டு, மெலிசாக வாங்கிட்டு அதை வந்து போட்டோன்னா இதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஸோ இது வந்து ஒரு கலெக்டபிள் ஐட்டம் தான் இது. ஸோ கலெக்டபிள் ஐட்டமாக நம்ம வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். ஒரு கேவலமான ஃபிக்ஸு போட்டிருக்கேன். என்னென்னா, இதை வந்து நம்ம டச் பண்ணால் தான், எர்த் மாதிரி எதாவது கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து சவுண்டு ஜென்ரேட் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ப்ளே ஆகுது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஒயர் சால்டர் பண்ணி நேராக கொண்டு வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுத்துட்டேன். எனிவே இந்த பேட்ரி இது வந்து ஃபுல்லாக மாற்றி ஆகணும். ஸோ டைம் பீயிங் அதை வந்து இங்கே கொடுத்துட்டேன். இன்கேஸ் எர்த்து தேவைன்னா நம்ம இதை தொட்டாவே போதும், பாட்டு வரணும். அதுதான் என்னோடய கால்குலேஷன். ஸோ இப்போதைக்கு வந்து இதை போட்டுட்டு செக் பண்ணி பார்ப்பேன். இப்போ என்னென்னா, கண்டினியூஸாக ப்ளே ஆகுது. ரொம்ப கேப், ஒரு 1/2 hour 1 hour கிட்ட கேப் விட்டால் தான் இது சாங் வந்து அந்த இது ஃபிக்ஸ் வந்து தேவைப்படுது. இல்லைன்னா அது வந்து ஒழுங்காக பாடுது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் அரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு 1 hour கேப் விட்டுட்டு செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு. பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேவலமான ஒரு ஃபிக்ஸு, ஆனால் ஒர்க்கர் ஒன்று போட்டு ஒர்க் பண்ண வச்சாச்சு.